வருது. ம் நீங்க வந்து அந்த துன்பத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கும் போது அந்த நான் வந்து வலுப்பெறுது ஏங்கய்யா? ஆமாம் ஆமாம். அதாவது நம்ம எதையோ ஒரு பொறுப்பை எடுத்து அந்த பொறுப்பை அந்த நான்கிட்ட கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது வலுப்பெறுது. ஏன்னா அது பொறுப்பை சுமக்க வேண்டியிருக்குல்ல. அதுவும் நேச்சுரலாக எடுத்துட்டானுன்னா ஒன்றும் இல்லை, எதுனாலும் எப்படி வேணாலும் ஏங்கிட்டு போப்பான்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். ஆனா இந்த நான்ன்றது வந்து கண்டிப்பா நம்ம முழிச்சிட்டு இருந்த கணத்துல இருந்து வந்துட்டு தான் இருக்கும் ஏங்கய்யா? அதுவும் அந்த உணர்வோட அது நம்ம கான்சியஸ்னஸோட சேர்ந்தது தானே. கான்சியஸ்னஸும் தாட்டும் சேர்ந்ததுனால நான்ட்டு ஒரு குவாலிட்டி கிடைக்குது. இல்லைன்னாலும் அது ஹலோ சொல்லுங்க. மோட்டர் போட்டிருந்தேன், அதான் மறந்துட்டேன். சரி 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 சரி. அதனால அந்த நான்கிற குவாலிட்டி வந்து எப்பவுமே நமக்கு அது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா கான்சியஸ்னஸ் பார்த்தீங்களா, கான்சியஸ்னஸ் இல்லாத நேரமே இருக்காதுல்ல. ஒரு சில நேரம் நம்ம மறந்து ஏதோ வேலையில ரொம்ப மும்முரமா இருக்கும்போது அந்த நான்ன்ற ஒரு உணர்வோ இல்ல வேற எண்ணங்களோ எதுவுமே இல்லாம அந்த செயல் முழுசா இருக்குங்கய்யா. செயல் இருந்தாலும் நான் இருக்கும். அது நான் வந்து ஒரு உங்களுக்கு பிரிச்சு அறிகிற மாதிரி இல்லாம போயிருக்கலாம், அவ்வளவுதான். டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுல இல்லாம போயிருக்கலாம் ஒழிய அதுக்காக நானே இல்லாமல்லாம் போகாது. இப்போ இந்த எண்ணம் வரும்போது தான் இந்த நானும் வருது ஏங்கய்யா? இப்போ வந்து அதுக்கு பெருசா ஒரு எண்ணம் வரும்போது தான் இதுவும் வருது இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்போ அது எண்ணத்தை இது பண்ணும்போது இந்த இப்போ துன்பப்படுறாங்கன்றதை உணரும் போது அதையும் நம்ம புறக்கணிச்சிட வேண்டியதான் ஏங்கய்யா? பெருசா ஒன்றும் சில நேரம் நம்ம அன்கான்சியஸா அது கூட பின்னாடி ஓடிட்டா கூட தப்பு இல்லை ஏங்கய்யா? அது நம்ம பொறுப்பு இல்லை இல்லைங்களா? சைக்கலாஜிக்கல் ஆக்ஷனை பொறுத்த அளவுல நம்ம கான்சியஸ் அன்கான்சியஸ் கிட்டே பிரிக்க வேண்டாம். எல்லாமே அதுதான். கான்சியஸாவே இருந்தாலும் அன்கான்சியஸானு எடுத்துக்க வேண்டியது, தானா நடக்குன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். சைக்கலாஜிக்கல் ஆக்ஷனை பொறுத்த அளவுல நமக்கு வந்து அதுல நம்ம கான்சியஸா அதை சரி பண்ணி மென் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. அதனால அதுல வந்து நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நம்மள அறியாம நடக்கிட்டு விட்டுற வேண்டியதுதான். அதாங்க அது ஒரு 3 நாள் எனக்கு என்ன சொல்றதுங்க. அப்புறம் அது நமக்கு அந்த புரிதலுக்கு அப்புறம் அந்த பல உணர்வுகள் வரும்போதுதான் நமக்கு அது வந்து பரிச்சயமாகிற மாதிரி ஆகும் இல்லைங்கய்யா? அந்த நமக்கு அது ஏன்னா அது எப்படி சொல்றதுங்க, அது ஒன்ஸ் அந்த புரிதலுக்கு அப்புறம் அது புதுசா இருக்கு இல்லைங்களா? அதனால வந்து குழம்பி இருந்தேன் போல. அப்புறம் அதையும் ஐயா சொன்ன மாதிரி விட்டுட்டேன் நான். சரி அது நம்ம பண்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு ஒண்ணு அது கொஞ்ச நேரத்துலயே அது வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகி அது அதுவும் அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. சில நேரங்கள்ல வந்து சில எண்ணங்களை நமக்கு ரொம்ப கான்சியஸா பார்க்கும்போது சில நேரங்கள் அது மறைஞ்சு போகுது. அப்ப வந்து நம்மளையே அறியாம ஒரு இன்பமயமான ஒரு ஃபீலும் வருதுங்கய்யா. அதையும் வந்து புறக்கணிச்சிட வேண்டியதாங்க. எது வந்தாலும் சரி. புறக்கணிக்கிறதுங்கிறத சுதந்திரம் கொடுத்துருங்க, எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துருங்க. எப்படி வேணா எங்கிட்டு பண்ணிட்டு வேண்டியதுதான். சரிங்க. அதாங்கய்யா. சரி, இந்த இதுதான் படிச்சுட்டு இருக்கேங்க. ஒன்றுனா படிச்சுட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப படிக்கும்போது கொஞ்சம் இன்னும் என்ன சொல்றதுங்கய்யா, புது புது டைமென்ஷன்ல ஏதோ புரியுற மாதிரி தெரியுதுங்கய்யா. அது உங்களுக்கு ஸ்டெப்பா ஏதாவது கிடைக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க எதுவும் நோட் பண்ணிக்கிடுங்க. ஏதாவது நோட் பண்ணி வச்சீங்கன்னா நாளைக்கு யார்கிட்டயாவது ஷேர் பண்றதுக்கு உதவியா இருக்கும். கண்டிப்பாங்கய்யா. உங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து எப்படி என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்குது, எந்த மாதிரி அந்த டேன் எல்லாம் எடுக்குதுங்கிறத வேணா நோட் பண்ணிக்கிடுங்க. அதை அப்படி நோட் பண்ணி வச்சுக்கலாம் எங்க இப்போ நமக்கு சிச்சுவேஷன் பெரிய மேட்டர் இல்லை. பட் இருந்தாலும் யாருக்காவது சொல்றதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு இது பண்றதுக்கு ஒரு நல்லா இருக்கும். இல்லைன்னா ஷேர் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடலாம். சில நேரங்களில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு எண்ணங்கள் வந்து வருதுங்க, அது பின்னாடியே நம்ம போயிடுறோம். அது கூட நம்ம வந்து அது போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த கான்சியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணாமட்டா போதும் இல்லைங்களா? அவ்வளவுதான். நமக்கு நம்மள அறியாம நடக்கிறத பத்தி நம்ம எப்படி பொறுப்பெடுக்க முடியும்? எப்ப நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் தான் நம்ம அதுல பொறுப்பெடுத்துக்கிடும். அதுலயுமே கூட ஒன்றும் நம்மள சரி பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. பாத்தீங்களா? கண்டிப்பா சரி பண்ணணுங்கிற ஏதாவது இருந்ததுன்னா தான் நம்ம அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு கூட பொறுப்பெடுக்க வேண்டியிருக்கும். அதனால தெரியறதுக்கு முன்னால நம்மள அறியாம இருக்கிறோம், அது பொறுப்பு எடுக்காம இருக்கிறோம். தெரிஞ்ச பிறகு தெரிஞ்சுக்கிட்டே எந்த பொறுப்பும் எடுக்காம இருந்துக்கிறோம், அவ்வளவுதான். அதனால அப்புறம் அந்த ஞானப்பற்றையில நான் படிச்சுட்டு இருந்தேங்க. அப்போ அதுல வந்து நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ஃப்ளோ ஆக ஆக வந்து நீங்க எதிர்பார்க்க கூடாது, ஆனா அது வந்து ஒரு சேஞ்ச் கொடுக்கும், ஒரு என்ன சொல்றது உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அது நாளடைவுல தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தீங்க.
இல்லை அது நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்ல, அது நடந்துட்டு போட்டோம். அது என்னோட இது எப்படினாலுமே உங்களோட இயல்பே மாறிவிடும், பழைய நிலைக்கு வர முடியாது நம்ம. சரி சரிங்க. நல்ல துன்பப்பட்டு சங்கடப்பட்டு மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கிற அந்த நிலையே மாறி போயிடும். சரி. அதனால வேற வழிக்கு வேற இடத்துக்கு வந்து நம்ம மனசே வேற டைமென்ஷன் வந்து தான் தீரும் அது. நான் இந்த 2-3 நாளா ஒரு விரக்தி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்க, அப்ப ரொம்ப இதா இருந்துச்சு. என்னடா இது நமக்கு புரிஞ்சிருச்சு, இருந்தாலும் இது ஏதோ அப்புறம் தான் அது இது போக ஆக அது இப்படிதான் இருக்கும். எங்க ஏற்ற இறக்கம் எல்லாமே வரும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து மொத்தமா அந்த 360 டிகிரிஸும் வரும். எங்கயா எல்லா உணர்வுகளும் எல்லா இதுக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் அது மாறும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அது இந்த புரிதலுக்கு அப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு ஒரு இது வரும்போதே நமக்கு அது புரிஞ்சிடும். எங்கயா இது இந்த உணர்வுல தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஆமா, அதாவது மொத்தத்துல எல்லாமே நீங்க அதை மைண்ட் பண்ணலன்னா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க மைண்ட் பண்ண ஆரம்பிக்க அது ஸ்டாப் ஆகிட்டே இருக்கும். எந்த உணர்வுமே வந்து தேங்கி நிற்கிறது தான் ஆபத்து. ஃப்ளோ ஆகிட்டுனா பிரச்சனை இல்லை. நல்ல உணர்வாக இருந்தாலும் சரி, மோசமான உணர்வாக இருந்தாலும் சரி, ஃப்ளோ ஆகிட்டே இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. விரக்தியே வந்தாலுமே ஃப்ளோ ஆகிட்டுனா பிரச்சனை இல்லை, ஃப்ளோ ஆகாமல் இருந்தால் தான் பிரச்சனை. அதை பற்றி அது ஃப்ளோ ஆகலைனாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இல்லைங்க. அது மட்டும் விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். நம்ம வந்து இருந்துட்டு போனே விட்டுற வேண்டியதான். விட்டான்னா அதுவும் அதவே அதை பார்த்துக்கிடும். நமக்கு அங்கே வேலை கிடையாது. அதாங்க சரி, ரொம்ப நாள் ஆச்சு கூப்பிட்டு, சரி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு. வேற என்னங்க நீங்க சொல்லணும்? வேற குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சரி சரிங்க. சரிங்க, அப்போ நான் மறுபடியும் கூப்பிட்றேங்க. சரி வச்சுட்டாங்க. சரி, நன்றி.